எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 58க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொளிகளை பாருங்க. முதல் கேள்வி, ஒரு ஹைட்ரஜன் அணுவிலிருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்கும் போது கிடைக்கும் துகள் என்ன? ஒரு ஹைட்ரஜன் அணுவிலிருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்கும் போது கிடைக்கும் துகள் என்ன? ஒரு புரோட்டான். இரண்டாவது கேள்வி, எந்த வெப்பநிலையில் நீர் பனிக்கட்டியாக மாற்றமடையும்? 0 டிகிரி செல்சியஸ். மூன்றாவது கேள்வி, நீரில் கார்பன் டை ஆக்சைடின் கரைதிறன் அதிகமாவது? அதிகமான அழுத்தத்தில். அடுத்து நான்காவது கேள்வி, நீரினை மின்னாற்பகுக்கும் போது எதிர்மின் வாயில் சேகரிக்கப்படும் வாயு? நீரினை மின்னாற்பகுக்கும் போது எதிர்மின் வாயில் சேகரிக்கப்படும் வாயு ஹைட்ரஜன். அடுத்த ஐந்தாவது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் எது நீரை மாசுபடுத்தும்? கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் எது நீரை மாசுபடுத்தும்? ஈயம். அடுத்து, நீரின் நிரந்தர கடினத்தன்மைக்கு காரணமாக இருப்பவை? நீரின் நிரந்தர கடினத்தன்மைக்கு காரணமாக இருப்பவை சல்ஃபேட்டுகள். 1781 நீரை முதலில் தயாரித்தவர்? ஹென்றி கேவண்டிஸ். அடுத்து எட்டாவது கேள்வி, அழுத்தம் அதிகரிக்கும் போது நீரின் கொதிநிலை அதிகரிக்கும். அழுத்தம் அதிகரிக்கும் போது நீரின் கொதிநிலை அதிகரிக்கும். அடுத்து ஒன்பதாவது கேள்வி, நீரின் நிரந்தர கடினத்தன்மையை நீக்க பயன்படுவது? நீரின் நிரந்தர கடினத்தன்மையை நீக்க பயன்படுவது சலவை சோடா. கடல் நீரின் உப்புத்தன்மைக்கு காரணம்? கடல் நீரின் உப்புத்தன்மைக்கு காரணம் சோடியம் குளோரைடு. அடுத்து, நீரின் வேதிப்பெயர் டைஹைட்ரஜன் மோனாக்சைடு. அமிலங்கள் புளிப்புச் சுவையுடையவை. அடுத்து, கீழ்காண்பவற்றுள் நீர்க்கரைசலில் மின்சாரத்தை கடத்துவது அமிலம் மற்றும் காரம். 14வது கேள்வி, நீல லிட்மஸ் தாள் அமிலக்கரைசலில் டேஸ் நிறமாக மாறுகிறது? சிவப்பு நிறமாக மாறுகிறது. அடுத்து, காரத்தை நீரில் கரைக்கும் போது அது டேஸ் அயனிகளை தருகிறது? OH- அதாவது ஹைட்ராக்சைடு அயனை தருகிறது. 16வது கேள்வி, சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு காரம் ஆகும். அடுத்து, சிவப்பு எறும்பின் கொடுக்கில் உள்ள அமிலம் ஃபார்மிக் அமிலம். மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு டேஸை குணப்படுத்த பயன்படுகிறது? மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு டேஸை குணப்படுத்த பயன்படுகிறது.
அமிலத்தன்மையை. அடுத்து அமிலமும் காரமும் சேர்ந்து உருவாவது உப்பு மற்றும் நீர். அமிலமும் காரமும் சேர்ந்து உருவாவது உப்பு மற்றும் நீர். அதுக்கு உதாரணம் சோடியம் ஹைட்ராக்சைடு ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் வினைபுரிந்து சோடியம் குளோரைடையும் அதே மாதிரி நீரையும் தரும். அடுத்து 20வது கேள்வி, நாம் பல் துலக்குவதற்கு பற்பசையை பயன்படுத்துகிறோம், ஏனெனில் அது காரத்தன்மை கொண்டது. 21 மஞ்சள் தூள் நிறங்காட்டியானது காரக்கரைசலில் மஞ்சள் நிறத்திலிருந்து டேஸ் நிறமாக மாறுகிறது. மஞ்சள் தூள் நிறங்காட்டியானது காரக்கரைசலில் மஞ்சள் நிறத்திலிருந்து டேஸ் நிறமாக மாறுகிறது. சிவப்பு நிறமாக மாறுகிறது. அடுத்து அமிலங்கள் நீரில் கரைக்கப்படும் போது வழங்குவது. அமிலங்கள் நீரில் கரைக்கப்படும் போது வழங்குவது A மற்றும் B, அதாவது H+ அயனிகள் மற்றும் H3O+ அயனிகள். அமிலங்கள் நீரில் கரைக்கப்படும் போது வழங்குவது. அமிலங்கள் நீரில் கரைக்கப்படும் போது வழங்குவது A மற்றும் B, அதாவது H+ அயனிகள் மற்றும் H3O+ அயனிகள். அடுத்து இயற்கையில் உள்ள பழங்கள் காய்கறிகளில் காணப்படும் அமிலங்கள். இயற்கையில் உள்ள பழங்கள் காய்கறிகளில் காணப்படும் அமிலங்கள் கரிம அமிலங்கள். கரிம அமிலங்கள், அதாவது ஆர்கானிக் ஆசிட்ஸ். அடுத்து 24 வேதிப்பொருட்களின் அரசன் எனப்படுவது. வேதிப்பொருட்களின் அரசன் சல்ஃபியூரிக் அமிலம். சல்ஃபியூரிக் அமிலம். அடுத்து அல்கலி என்பது எதில் கரையக்கூடிய காரங்கள். அல்கலி என்பது எதில் கரையக்கூடிய காரங்கள். நீரில் கரையக்கூடிய காரங்கள். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 58க்கான காணொளி. இந்த காணொளி நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். நன்றி.